வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் நிறைய கம்பெனிஸ்கள் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை. நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான ஒரு சாப்டர், அதாவது நாமினேஷன் பண்ணுறது. நாமினி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய உங்களுக்கு இப்போல்லாம் டிமெட் அக்கௌண்ட்லாம் வித்தவுட் நாமினியோட பேர் இல்லாமல் உங்களுக்கு இப்போல்லாம் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே பண்ணுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்டு அதே மாதிரி தான். பாண்ட்ஸு, இபிஎஃப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாமினி அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்குறாங்க இல்லையா? இந்த நாமினியோடைய அத்தியாவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடிலாம் ஆதி காலத்தில் நகைகள் வாங்கி வச்சிருப்பீங்க. நகைகள் உங்க பெட்டியில தான் இருக்க போகுது. பெரும்பாலும் வந்து வீடுகளில் வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேஃப்டியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பேங்க் லாக்கர் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ல வீடு, லேண்டு இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, ஒன்று பத்திரங்களை உங்க வீடுகளில் வச்சிருப்பீங்க. நீங்க லோன் எதுவும் வாங்கியிருந்தா அந்த பத்திரங்கள் எங்க இருக்கும், உங்க பேங்க்ல இருக்கும். ஸோ இதுதான். இதை தாண்டி நம்ம வந்து பெருசா என்ன பண்ண போறோம், பேங்க்ல எதுவும் எப்படி போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா அதுவுமே சர்டிபிகேட் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்துருச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிட்டது, டிஜிட்டல் ஃபார்மேட். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது, பாண்ட்ஸ் வாங்குறது, என்பிஎஸ் ஸ்கீம் எல்லாமே, ஈவன் இன்சூரன்ஸ், இப்படி எல்லாமே டிஜிட்டல் அசெட்ஸாக மாறிட்டு இருக்கு இல்லையா? அப்ப டிஜிட்டல் அசெட்ஸா இருக்கும்போது அது எல்லா இடத்துலயும் உங்கள்கிட்ட என்ன பண்றாங்க, நாமினி வாங்கி வைக்கிறாங்க. அது ஹஸ்பண்ட் பேரோ, ஒய்ஃப் பேரோ, அம்மா பேரோ, ஏதோ ஒரு பேர் நீங்க என்ன பண்றீங்க, கொடுத்துட்டு தான் வர்றீங்க. ஆனா சம்திங் ஹேப்பன், திடீர்னு ஏதோ ஒன்று, ஒரு அசம்பாவிதங்கள் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாமினியால பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. காரணம் என்ன, 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய ஃப்ரெண்டும் கூட அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு இடத்துல இருந்து என்னுடைய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு, இன்னுமே அவங்க இறந்து ஒரு 6 மாதம் ஆகுது, இவர் பேங்க் அக்கௌண்ட்ல இன்னும் க்ளோஸ் பண்ணல போல் இருக்கு, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு கோல் இண்டியா அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து டிவிடெண்ட் வருது, அதை நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய கன்சர்ன்ல இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன், அதை அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து அது எல்லாத்தையும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆனா இந்த மேடம் வந்து வேற எங்கேயோ டிமெட் அக்கௌண்ட் வச்சிருந்திருக்காங்க என்கிட்ட வந்து பண்றதுக்கு முன்னாடி. அப்ப அதுல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனால அதுல ஷேர்ஸும் வச்சிருந்திருக்காங்க. அந்த டிவிடெண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு வருது. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல, எங்க டிமெட் அக்கௌண்ட் இருக்குது எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்கவும் தெரியல. அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு, என்ன அப்ரோச் பண்றாரு. இப்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் போட்டிருப்பாங்க, நாமினி இவர் தான். ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா, கண்டுபிடிக்க முடியலையே. இதுதான் இங்க பிரச்சனை. டிஜிட்டல் பைனான்ஸ்ல நீங்க எல்லாரும் கம்பல்சரி அப்படிங்கிறதுனால என்ன பண்றீங்க, நாமினியை நீங்க போட்டுறீங்க. ஆனா அந்த நாமினிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா, நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது என்றைக்காவது தெரிவிச்சிருப்போமா? பெரும்பாலும் தெரிவிக்கிறது இல்ல. அது ஒரு ஓகே, பேர் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான், என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய இது அவ்வளவுதான் கொடுத்துட்டோம். ஈவன் அந்த இடத்துல நாமினிங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றது இல்ல, அட்லீஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் இல்ல அவங்களுடைய இமெயில் ஐடி அதெல்லாம் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆதார் மட்டும் வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நாமினி அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா இதனால இப்ப அவரால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வருவோம். அதனால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் எல்லாம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பினான்சியல் இன்வென்டரி தயார் பண்ணுங்க. ஒரு டைரியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலா இருக்கலாம், இல்ல உங்களுடைய இமெயிலா இருக்கலாம், இல்ல கூகுள் டிரைவா இருக்கலாம். அதுல நீங்க ஒரு எல்லா அசெட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் மேப் பண்ணுங்க. அது எனக்கு ஃபேக் ஆகி யாருக்காவது தெரிஞ்சுட்டா என்ன பண்றது வைக்கிறது அப்படிங்கிற பயத்தினாலேயே நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, யார்கிட்டயுமே சொல்றது இல்ல. ஆனா ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ நீங்க தாராளமா சொல்லி அவங்ககிட்ட கைட் பண்ணலாமே. இல்லாட்டினா அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். அதனால அந்த எல்லாத்தையுமே ஒரு அசெட்ஸை வந்து ஒரு மேப் எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர மாதிரி, மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கலாம், பாண்ட்ஸ் போட்டிருப்பீங்க, ஸ்டாக்ஸ் போட்டிருப்பீங்க, ஈவன் பேங்க்ல எஃப்டி போட்டிருப்பீங்க, அதே மாதிரி இபிஎஃப் அக்கௌண்ட் எல்லாம் எதுவும் வச்சிருக்கீங்களா, அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ், இப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ஒரே சட்டன் இதுக்கு கீழே கொண்டு வாங்க. பினான்சியல் இன்வென்டரி அப்படின்னு இதுக்கு பேரு. ஸோ நீங்க பேங்க்ல வச்சிருந்துக்கலாம், எந்த பேங்க், கரண்ட் அக்கௌண்டா, சேவிங்ஸ் அக்கௌண்டா, அந்த மாதிரி டீடைல்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குமே நீங்க பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க வேணாம், எங்க வச்சிருக்கீங்க, ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா, அதாவது என்பிஎஸ், இபிஎஃப் எல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம், லோன் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் இருக்குதா, ஹோம் லோன்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்களா என்ன, அந்த டீடைல்ஸ். ரியல் எஸ்டேட் நம்ம வந்து எங்க வச்சிருக்கோம், வீடு, லேண்ட் இது மாதிரி எதுவும் வச்சிருக்கோமா, அந்த டீடைல்ஸ். கோல்டு இது மாதிரி லாக்கர் வச்சிருக்கீங்களா இல்ல வீட்லயா, அந்த மாதிரி. அதே மாதிரி கான்டாக்ட் பர்சன்ஸ், ஒன்னு நீ வந்து பினான்சியல் பிளானர் நீங்க யாராவது வச்சிருந்திருக்கலாம், இல்ல உங்கள்ட்ட ஆடிட்டர் இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் லாயர், இந்த மாதிரி யாரு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் பர்சனுடைய நம்பர்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதா நீங்க பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை பத்திரமாக உங்களுடைய கஸ்டடி உங்களுக்கே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் சேஃபா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா பிற்பாடு ஏதாவது தேவைப்படும் போது அந்த இடத்த பார்த்து
பார்த்து உங்களுடைய அடுத்த சந்ததிகள் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா டிஜிட்டல் ஃபினான்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். அதை போய் கண்டுபிடிச்சு இப்போ ஒரு லேண்ட் வச்சிருக்கோமா பத்திரத்தை எடுத்து போய் காமிச்சு நம்ம எதை வேணா பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து அப்படி இல்லை, அங்கங்க டிஜிட்டலா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலன்னா அது நீங்க யாருக்காக கஷ்டப்பட்டு சேர்த்தீங்களோ அது அவங்க பயனில்லாமலே போயிடும். அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய அன்கிளைம்டு அமௌண்ட் எல்லாம் நிறைய இருக்குதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பேங்கிங்லயே வந்து கோரப்படாத தொகை அவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனால அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒண்ணு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய ஃபீல்ட்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு அது இருக்கிறதே, ஏன்னா வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லி பண்றவங்க கொஞ்சம் பேர் தான். இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லாமலே டிஜிட்டல்ல பண்றதுனால ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றோம். ஆனா இது அப்படி இல்லையே, யார்கிட்டையும் சொல்லாம எல்லாமே செய்யறதுனால சொல்லாமலே போயிடுது கடைசி வரைக்கும். அதனால முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பினான்சியல் இன்வென்டரி டேட்டா ரெடி பண்ணுங்க. நிறைய வருஷங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா ஒரு கொஞ்சோண்டு டைம், ஒரு லிட்டில் டைம் தான் தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்றதுக்கு. அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு உபயோகப்படாமலே போயிடும். உங்களுக்காக தேவைப்படும் சேர்த்து வச்சிருக்கோம், நமக்கு பிற்பாடு வேணுங்கிறதுக்காக நம்ம எல்லாமே பண்றோம். அப்ப அந்த விஷயங்கள் பயனில்லாமலே போயிடும். அதனால இந்த டேட்டா டாக்குமெண்ட்ரியை முதல்ல என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. அது மாதிரி இமெயிலுடைய பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இமெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு அடிக்கடி மாத்திட்டு அதை செக்யூரிட்டியாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்க பேரண்ட்ஸுக்கோ இப்படி யார்கிட்டையாவது அந்த விஷயங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒருத்தக்கிட்டையாவது ஷேர் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லாம நீங்க மொத்தமா யார்ட்டுமே ஷேர் பண்ணாம உங்களுடைய வைத்திருந்தால் டிஜிட்டல் ஃபினான்ஸ்ல அந்த அசட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இப்ப இந்த கேஸ் சொன்னேன் இல்லையா, இப்ப அவருக்கு நான் என்ன வந்து ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பேன் கார்டு மட்டும்தான் இருக்கு. பேன் கார்டு வச்சிருப்பாங்க இல்லையா எப்போதுமே. அந்த பேன் நம்பரை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற வழிகளை சொல்லி கொடுத்தேன். முதல்ல வந்து அவருடைய இமெயில் வந்து செக் பண்ணணும். ஏன்னா இமெயில கண்டிப்பா உங்கள்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அந்த இமெயில்ல அந்த டிவிடெண்டுக்கான வந்ததுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுல இருக்கும். அதை வைத்து அங்க டிபி நம்பர் ஒன்று சொல்லியிருப்போம், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். அந்த நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருவோம். அந்த நம்பரை கண்டுபிடிச்சு அதை நம்ம செபியோடைய இதுல தான் இருக்கு, வெப்சைட்ல எல்லாம் போட்டோம் அப்படின்னா இது எந்த புரோக்கர் கிட்ட லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அவங்களுடைய போன் நம்பரை எடுத்து இந்த பேன் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா சொல்லிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல என்ன ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமாக அவங்களுடைய டெத் சர்டிபிகேட், லீகல் கேர் சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ண. லீகல் கேர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ண மட்டும் பத்தாது. இப்போ இந்த நாமினிக்கு அவருக்கு டிமெட் அக்கௌண்டே இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு பிற்பாடு இவர் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சுக்கலாம் இல்ல செல் பண்ணி பணமாவும் ஆக்கிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு, தெரியல அதுவுமே கொடுக்கல. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டை உள்ள போய் ஃபர்கட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதுக்கே அவ்வளவு நாள் ஆச்சு. அதை கண்டுபிடிச்சு ஒரு வழியாக அந்த பணத்தை நான் அவருக்கு செட்டில் பண்ணேன். ஸோ அதனால இமெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வந்து யார்கிட்ட அது ஒருத்தருக்காவது அது தெரிஞ்சிருக்கணும், இல்லையா நீங்க எங்கேயாவது எழுதியாவது வச்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த இமெயிலில் நிறைய விஷயங்கள் அனுப்புவாங்க எப்போதுமே, இல்லை நார்மல் எஸ்எம்எஸ் வரும், அது மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அல்லது என்எஸ்டிஎல், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட், இவங்க இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி அவங்களுடைய பேன் நம்பர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே அங்க ஓடிபி எல்லாம் வரும். அது மூலமா உள்ள போய் கூட நம்ம என்ன பண்ணலாம், எங்கெங்க என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்கு, இன்சூரன்ஸ் என்ன இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் நீங்க கண்டுபிடிக்கலாம், டிவிடெண்ட் வருதா இல்லையாங்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ், ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா கேபிட்டல் கெயின், டிவிடெண்ட் முதற்கொண்டு கேபிட்டல் கெயின் தான், அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை வைத்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேஃபின், கேம்ஸ், சிடிஎஸ்எல் அப்படிங்கிற வெப்சைட் எல்லாம் போகலாம். கேம்ஸ் போன்ற அலுவலகங்கள் சென்னையில எல்லாம் இருக்கு. நேரடியாக அங்க போய் இங்க மாதிரி என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் ஆபீசஸ் எல்லாமே நேரடியா இருக்கு, சென்னை போன்ற நகரங்கள்ல இருக்கு. நீங்க அங்க வந்து உங்களோட பேன் நம்பரை காமிச்சு இந்த என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டிவிடெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அது மூலமாகவும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நாமினி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல நீங்க நாமினி போடலன்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும். நாமினி இல்ல அப்படின்னா டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும், லீகல் கேர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த லீகல் கேரும் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தருக்கே பவர் கொடுக்குற மாதிரி ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறமாக அவங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நாமினி போட்டிருந்தாலும் சரி, வித் நாமினியா இருந்தாலும் சரி, வித்தவுட் நாமினியா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான அந்த பார்த்து ஒரு உங்களுக்கு தெரியல, அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நாமினியாக இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க என்னென்ன டிஜிட்டல் ஃபினான்ஸ் வச்சிருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது என்பது கஷ்டம். அதனால நாமினி போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த நாமினி கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்களையாவது ஷேர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் பிற்பாடு நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய பணம் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த சாப்டரை கொண்டு வந்தேன். ஸோ நாமினி
கண்டிப்பா பண்ணுங்க. அந்த நாமினி ட்ரஸ்டட் நாமினியா வைங்க. நாமினியை வந்து மைனரா போடலாமா அப்படிலாம் கேட்பீங்க. சில நேரங்கள்ல மைனரை நாமினியா போட முடியாது. நாமினி வந்து 18 இயர்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் தெரியணுங்க தான் மைனர்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். நாமினியை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க ஒரு நாமினி போடுறீங்க, அவர் நமக்கு முன்னாடி பிரச்சனை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது? நீங்க அந்த நாமினியை சேஞ்ச் பண்ணணும். நம்ம தான் நாமினி போட்டோமே அப்படி அது எக்ஸ்பயர்ட் ஆயிட்டுது. அந்த நாமினி வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க உடனே அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு டிமெட் அக்கௌண்டோ மியூச்சுவல் ஃபண்டோ அந்த இது அலுவலகங்களையோ இல்ல வெப்சைட்லயோ போய் நாமினியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாமினியை சேஞ்ச் பண்ணாதான் அது பிற்பாடு அது லைவா ஓட ஆரம்பிக்கும். அதனால நாமினி அப்படிங்கிறத இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா போடலையா அப்படிலாம் செக் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், எஃப்டி, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அதே மாதிரி என்பிஎஸ் ஸ்கீம்ஸ் போன்ற எல்லாத்துலயுமே இன்கேஸ் நாமினி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நாமினிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வச்சிருக்கேன், நான் டிமெட் வச்சிருக்கேன், பாண்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாவது அது உங்களோட ட்ரஸ்டட் நாமினியா தான் இருக்கிறனால நீங்க போடுறீங்க. அப்ப அவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் பாஸ்வேர்டு அப்படிங்கறத இமெயில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் எல்லா விஷயத்தையும் இமெயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி சேஃப்டியா நிறைய அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பிற்பாடு அது உங்களுடைய சந்ததிகளுக்கு உபயோகப்படக்கூடியதாக மாறும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை கொண்டு வந்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இதை பத்தி தேவைப்படுதுனாலும் தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தர தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.